இன்றைய இனிய நாளில் வானம் பற்றிய சில விஷயங்களையும் இந்த தோதாபுரி காளிதேவியின் அருள் பற்றிய தலைப்பில் உள்ள விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். சிவ குடும்பம் என்று பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சக்தி தேவியின் பார்வதியின் வாகனமாக சிங்கம் அமைந்திருக்கும். அது கம்பீரத்திற்கு பெயரானது. அதே சமயம் சிவபெருமானுக்கு வாகனமாக ரிஷபதேவர் காளை அமைந்திருக்கும். உழைப்பின் சின்னம் காளை. ஆக அந்த சிங்கமானது காளையை அடித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அதே சமயம் காளை மாடானது ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நன்மையே என்று பாடல் வரும். கருடா சௌக்கியமா அந்த பாடலில் போல சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய ஜீவன்கள் இந்த இடத்துல ரிஷபம் காளை என்பது ஜீவன்கள், ஜீவராசிகள், இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள். பரமசிவம் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இருக்கும் இடத்தில் நாம் இருந்து கொண்டால் எப்பேற்பட்ட தீய சக்திகளும் தீய வினைகளும் நம்மை ஒன்றும் செய்யாது என்பதுதான் இந்த சிவ குடும்பத்தில் உள்ள ஆழமான விஷயங்கள். இதில் நிறைய நுட்பங்கள் உள்ளன. அடுத்தடுத்து பார்ப்போம். வானத்தை பற்றி பார்ப்போம். வானம் என்ன வானம் தொட்டு விடலாம், வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு, வானம் எனக்கது போதி மரம், நாளும் எனக்கது செய்தி தரும், விண்ணை தாண்டி வருவாயா என்றெல்லாம் ஜீவன்கள் ஒரு அன்பின் அடையாளமாக இந்த வானத்தை பாடுகிறோம். ஆக இந்த பூமியில் வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய வானத்தை நாம் வணங்கினால் கூட சகல ஞானமும் கிடைக்கும் என்பதுதான் வானம் பற்றிய விஷயமாகும். இது பற்றிய நுட்பங்களும் அடுத்தடுத்து பார்ப்போம். தோதாபுரி நம்முடைய இந்திய தர்மத்தில் முக்கியமான ஒரு ஆன்மீக சத்குரு. இவரை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த காணொளி மூலம் பல நுட்பமான விஷயங்களை அடுத்தடுத்து பார்ப்போம்.